So hi friends, இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸுக்கு 2.1 ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துருந்துச்சு. ஸோ அந்த ஹோம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபால்ட். ஸோ அந்த சின்ன ஃபால்ட்டை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், சின்ன ஃபால்ட்டுன்னு நினச்சி என்ன பண்ணலாம்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் சரி கழட்டி பார்க்கலாமே சொல்லி கழட்டி பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபால்ட். நான் அப்படியே பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த எக்கச்சக்க ஃபால்ட் எப்படி சரி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா CPU வருது. ஸோ CPU ஆமாம், CPU பிசிக்கானது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் இன்புட் மட்டும்தான் இருந்துச்சு. எஃப்எம் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ஆனால் இல்லையா. ஸோ எஃப்எம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபர்தராக பார்த்தீங்கன்னா USB ப்ளூடூத் மாடல் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பார்த்து அப்படி எல்லை கேட்டி சேர்த்து பண்ணிக்கோங்க, அப்படியே கொஞ்சம் உள்ளது விட்டுருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 2.1 CBUக்கான ஹோம் தேட்டர். ஒன்லி பார்த்தீங்கன்னா CBUக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மற்றது பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி கழட்டி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்காக வந்து கழட்டி காமிக்கணுமேன்றக்காக கழட்டி காமிச்சேன். இப்போலாம் கழட்டப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை இருந்துச்சு. நான் எல்லாம் க்ளீன் பண்ணி திரும்பி உள்ளே மாட்டி வச்சுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சுவிட்சை பார்த்தீங்கன்னா அந்த எலி நல்லா குறிச்சு வச்சிருச்சு. வயர் 2-3 கடிச்சு துப்பிடுச்சு. இந்த வயரையும் கடிச்சு துப்பிடுச்சு. பவர் சப்ளைக்கான வயரையும் கடிச்சு துப்பிடுச்சு. பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு நாஸ்துக்காடு ஆக்கி விட்டுருச்சு. ஒன்றுமே இல்லை. இந்த 909 இதை மட்டும் கடிச்சு துப்பாமல் வச்சுருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த கனெக்ஷனுமே இல்லை. எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அத்து விட்டுருச்சு. இந்த அங்கிட்டுக்கு கனெக்ஷன் ஏதோ பரவலாமல் இருக்குது. இந்த கனெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாமல் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பவர் சப்ளையை நம்ம எல்லாம் கொடுத்து எப்படி பண்ணணுன்றதை நெக்ஸ்ட்டு கிளிப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கான பவர் சப்ளை. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இதாக பார்த்தீங்கன்னா எலி வந்து கடிச்சு துப்பி எரிஞ்சிருச்சு. இதோட ஸ்பீக்கரோட அந்த உள்ள ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான இது இருக்கும் பாருங்களேன், தெரியுதான்னு தெரியல, வெளிச்சம் உள்ளே இருக்கும். ஸோ அந்த ஸ்பீக்கர் வைக்கிறதுக்கான இதையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே தாளெலாம் கிழிச்சிருச்சு. உங்களுக்கு இருங்க காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்படி வச்சு மொத்தமாகவே கிழிச்சிருச்சு. உள்ளே இருந்தது மொத்தமாக கிழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த இதெல்லாம் சுற்றி ரீகாயில் பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து சுற்றி க்ளீன் பண்ணேன். வெறும் குப்பை. இது அப்படியே ஓப்பன் பண்ணி வெறும் குப்பையாக வந்துருச்சு. ஸோ அதை நான் சுற்றி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இது ரீகாயில் பண்ண லேட் ஆகும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட ஒரு 4 இன்ச் சப்வூஃபர் வந்து இருக்குது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி மேக்னெட்லாம் வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்தளவு மேக்னெட் இல்லை, இந்த மேக்னெட் இல்லை. ஸோ இருந்தாலும் இதை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான மெயின் வயர் வந்து நம்ம கொடுக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் வயர் கொடுக்கணும். எங்கேருந்து கொடுக்கணும்னா இதுலேருந்து எடுத்து சுவிட்சில் ஒன்று கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே 2 இருக்குது. அந்த இந்த இடத்துல இந்த வயர் விட்டுருங்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கான மெயின் வயர் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, ஈனோ ஒன்றும் அந்த சிவப்பு இந்த கருப்பும், இந்த சிவப்பும் இந்த கருப்பும். ஸோ இந்த 2க்கான மெயின் வயர் வந்து நம்ம கொடுக்கணும். கொடுத்து இதை வந்து இதில் கொடுக்கணும். இதிலேருந்து எடுத்து போய் அங்கே பவர் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து முடிச்ச பின்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா இதுக்கான பவர் சப்ளை கரெக்டாக கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வேலை என்னென்னா இதுக்கான ஆக்ஸ் பின்னுக்கான இன்புட் எதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸுக்கான கேபிள். அந்த நான் பிச்சு போட்டு வச்சுருக்கேன் பார்த்துருக்கீங்களா, அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸுக்கான அந்த கேபிள். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில. அந்த இது வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலர் அண்ட் ரைட் லெஃப்ட்டுக்கான கேபிள். அந்த நான் பிச்சிருக்கேன் பாருங்களேன், மொத்தமாக க்ளீன் பண்ணி பிச்சிருப்பேன் பாருங்கள். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஸுக்கான கேபிள். இந்த பார்த்தீங்கன்னா இன்புட்டுன்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இன்புட் சவுண்ட் இன்புட் அப்படின்றதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம USB மாடியூலில் வந்து லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் பற்ற வைக்கணும். இந்த இடத்துல நம்ம பற்ற வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்புட் ஆக்ஸ் இன்புட்டுக்கு போல தான் நம்ம ரைட் லெஃப்ட்டை பற்ற வச்சுட்டோம் இந்த இடத்துல அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான சிக்னல் கிடைக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அவுட்புட்டும் வரும். இதை நம்ம பற்ற வச்சு முடித்த பின்னாடி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்டுக்கான லைனு. ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்குது இன்புட்டு. அந்த இன்புட்டுக்கான லைன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இல்லைங்க, நான் ஏனோக்குள்ளே ரைட் லெஃப்ட்டை பற்ற வைக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இந்த இதுக்கு வந்து காமனாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இங்கேருந்து இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிரவுண்டு. இந்த சைடு ரைட்டில் ஒரு சின்ன புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ரைட்டு. இந்த சைடு இருக்குது புள்ளி வந்து லெஃப்ட்டு. ஸோ ரைட்டு லெஃப்ட் இந்த இடத்துல நீங்கள் பற்ற வச்சாலே போதும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சோன்னு எலி கட் பண்ணி விட்டுச்சு பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு அந்த இது வச்சுருக்கேன், அந்த பசை மாதிரி வச்சுருக்கேன். இந்த பசை எதுக்குன்னா பற்ற வைக்கிறப்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா சில்வர் அது மேலே ஒட்டிக்கும். இதில் பற்ற வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 2 வயரை ஜாயின் பண்ணி ஈஸியாக இது பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் டேப் போட்டுடணும். நான் உங்களுக்கு பற்ற வச்சு முடித்த பின்னாடி டேப் போட்டு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஒரு இது பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ அந்த பிளாக் நேராக இங்கே வருது, இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது.
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நேராக ஒன்று சுவிட்சுக்கு வருது. சுவிட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வந்து இங்கேருந்து அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் போகுது. ஸோ இது வந்து ஒட்டி அடிச்சிருக்கனால நான் எல்லாத்துக்கும் டேப் போட்டேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எல்லாத்துக்குமே நீங்கள் டேப் போட்டுருங்க. இதுலேயுமே வந்து டச் ஆகாத மாதிரி. ஸோ டச் ஆகாத மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் டேப் போட்டுருங்க. டேப் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அது கனெக்டிவிட்டி இருந்துச்சு இந்த இது, அதனால் நம்ம விட்டாச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று கரெக்டாக இருந்துச்சு, அதை கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இதோட கட்டாக இருந்துச்சு, இதுலேருந்து ஒரு ஜாயிண்ட் போட்டு கொண்டு போய் இந்த இதை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தெரியும் நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு ஆளாக அது உங்களுக்கு டிசைன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ முதல் பார்த்தீங்கன்னா பவர் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா 230 வோல்ட் ஏசி வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 ட்ரான்ஸ்ஃபார்மர் 2 T1 T2. ஸோ ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா காமனாக வருது. சுவிட்சு கனெக்ட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஸோ சுவிட்சு கனெக்ட் ஆகிருக்கு. ட்ரான்ஸ்ஃபார்மர் 1 ட்ரான்ஸ்ஃபார்மர் 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில நேரம் தெளிவாக தெரியலாட்டி மன்னித்து விடுங்கள். ஏன்ட்டுனா இந்த மாதிரி நமக்கு உங்களுக்கு என்ன நடக்குன்னு புரியும் இல்லையா. ஸோ இங்கேருந்து நான் வர வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ஒன்று, இங்கிட்டிருந்து வர வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் ஒன்று டிசியாக வந்து நமக்கு வருது. ஸோ 5 வோல்ட்டு 9 வோல்ட்டு டிசியாக வருது. இப்போ இந்த சர்க்யூட் வந்து நம்ம வந்து போட்டு முடிச்சிட்டோம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து போட்டு காமிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம், எப்படி கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு போர்டில் பார்த்தீங்கன்னா போர்டுக்கான சர்க்யூட். ஸோ இந்த மாதிரி போர்டுன்னு இருக்குன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க, சப்புக்கு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் 2.1. ஸோ 2.1ன்றது லெஃப்ட்டு ரைட்டு சப்பு. ஸோ இதெல்லாம் சேர்ந்தால் தான் 2.1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப்புக்கு ஐசி என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ சப்புக்கு வந்து என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20-30, ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 20-30 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐசி தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க போர்டில் 20-30. சப்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டு தெரியவில்லை. ஏன் தெரிலன்னு பார்த்தீங்கன்னா அதை மொத்தமாக அந்த ஒரு கம்பு மாதிரி ஊற்றி மொழி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்லேருந்து இன்புட் எடுத்து கொடுக்குறப்போ ஒர்க் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹோம் தேட்டரில் முன்னாடி பேனல் இருக்கும் தெரியுங்களா. ஸோ இந்த மாதிரி முன்னாடி ஒரு பேனல் இருக்கும். அந்த பேனலில் என்னென்ன கண்ட்ரோலர்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். வால்யூம் கண்ட்ரோலர்லாம் என்னென்னலாம் இருக்குன்ட்டு. முதல் பார்த்தீங்கன்னா அந்த ரேடியோ ஆன் ஆகுறது ஆஃப் ஆகுறது அதுக்கு ஒரு பட்டனும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது பேர் என்னது மெயின் வால்யூமுக்கான ஒரு பட்டனும் கொடுத்துருந்தாங்க. மெயின் வால்யூம் மொத்தமாக குடிக்கிறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா பேஸுக்கான ஒரு பட்டன். இந்த 3 தான் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இந்த 3மே பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சொன்ன 6 பின்னு வயரில் தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பின் வயர். ஸோ அந்த 6 பின் வயரில் தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த லாஸ்ட் 6வது பின்னு தான் பார்த்தீங்கன்னா பேஸுக்கான வயர். அதாவது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலர்லேருந்து வர பேஸுக்கான வயர். பேஸுக்கான வால்யூம் கண்ட்ரோலர் மெயின் இருக்குல்ல அதுக்கானது. இருங்க உங்களுக்கு அந்த வயர்லாம் காமிக்கிறேன் நான். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஜாக்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலரில் இது வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். சிவப்பு கருப்பு அந்த ஒரு ஜாக்கெட்டில் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா. நீளம் 2 நீளம் இருக்குது, அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் இருக்குது. ஸோ அந்த 6 வயர் இது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருங்க ஒரு லெட்டர் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா அந்த 6 வயர். அதில் இந்த லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸு. அதுக்கு மேலே 4வதாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரைட்டு, 5வதாக இருக்குது லெஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வருது. நம்ம என்ன ஆச்சுன்னா ஆக்ஸில் கொடுக்குறப்ப நமக்கு எடுக்க மாட்டேங்குது. ஆக்ஸில் நம்ம கொடுத்தோம்னா அப்போ அங்கே வால்யூமில் போய் எடுத்து கொண்டு வரணும். பட் எடுக்க மாட்டேங்குது. இல்லாட்டி ஆக்ஸிலேருந்தே அங்கே போக மாட்டேங்குதா என்னன்னு தெரில. அந்த இடத்துல நம்ம டைரெக்டாக கொடுத்தோம்னா எடுத்துச்சு. ஸோ இந்த 6வதாக இருக்குது பார்த்தீங்கன்னா பேஸு. 4 பார்த்தீங்கன்னா 4 என்னது லெஃப்ட்டு, 5 பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் மாடியில் வந்து கொடுக்குறப்ப கரெக்டாக எடுத்துச்சு. பட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஸ்லேருந்து கொடுக்குறப்ப எடுக்கலை. உங்களுக்கு நான் அந்த கனெக்டிவிட்டியை அப்படியே வச்ச மாதிரி இருக்குது. நான் ரைட்டு மட்டும் செக் பண்ணி பார்த்தே எடுத்துச்சு. இல்லைங்க அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். பவர் எங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. என்ன தெரிய மாட்டேங்குது, ஒரு நிமிஷம் இருக்கு. அந்த இது பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர்லேருந்தே எடுத்து கொடுத்துட்டேன். அது எந்த இடம்னா ஒரு சிவப்பு கலர் வயர் பார்த்தீங்களா, அது வந்து ப்ளஸ்ஸு. அந்த கிரே கலர் வயர்ஸ் வந்து மைனஸு. இந்த பச்சை கலர் வயர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. இந்த பச்சை கலர் வயர் வந்து ரைட்டுக்கானது. இந்த கிரே மைனஸ் ப்ளஸ்ஸு கிரே மைனஸ் சிவப்பு ப்ளஸ்ஸு அதான் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுக்கு ப்ளூடூத் மாடிலுக்கு. இந்த ஆரஞ்சு மஞ்சள் பச்சை வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு கிரவுண்டு லெஃப்ட்டு.
ஸோ ரைட்டு கிரவுண்ட் லெஃப்ட்ன்ற மாதிரி வரும். அந்த இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் செக் பண்ணி பார்த்தேன், எடுத்துச்சு. என்ன ஆச்சுன்னா இந்த இடத்துல நம்ம ஆக்ஸில் கொடுக்குறப்போ பார்த்தீங்கன்னா எடுக்க மாட்டேங்குது. ஸோ இந்த இடத்துல அந்த 4வது இடத்துல நான் டைரெக்டாக கொடுக்குறப்ப எடுக்குது. பட் இந்த ஆக்ஸ்லேருந்து இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துலேருந்து எடுக்கலை. அது ஏன்னு தெரில. பட் பார்த்தீங்கன்னா நான் அதிலேருந்து இன்புட் கொடுக்குறப்ப எடுக்கலை. நான் அந்த இடத்துல வச்சு நான் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. ஸோ 5 பார்த்தீங்கன்னா ரைட்டு, 4 பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு அப்படின்றப்போ கரெக்டாக இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கே டேரெக்டாக நான் கொடுத்துட்டேன். ஸோ இங்கேருந்து போகிறப்ப சம் ஃபால்ட் ஆகுது போல், அதனால் நான் அந்த இடத்துல வந்து டேரெக்டாக கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக அடித்து வச்சுட்டேன். பெரிய வேறு அடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், நீல கலர் ப்ளஸ்ஸு, க்ரே கலர் மைனஸ். ஏன்னா பெருசாக வேணுன்றக்காக நான் அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு வயர் அடிச்சிட்டேன். ஏன்னா உள்ளே கூடி நம்ம எடுத்து வெளியே கொண்டு வரணுன்றக்காக பெரிய வயர் அடிச்சிட்டேன் டேக் போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவப்பு கிரே, இந்த கிரே, ஐயோ அது கிரே இது கிரேயா, சரி சிவப்பு அந்த காக்கி, இது வந்து சிமெண்ட் கலர்னு வச்சுக்கோ. நீலம் சிமெண்ட் கலர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸு, அந்த சிவப்பு காக்கி பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டு, நடுவில் கருப்பு கலர் பார்த்தீங்கன்னா மைனஸு. ஸோ இது வந்து லெஃப்ட் கிரவுண்டு மைனஸுக்கும் ஒன்று பார்த்தீங்கன்னா அது பேர் என்னது, ரைட் இது பவர் சப்ளைக்கான ஒரு மைனஸும் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இப்படி வச்சு நம்ம கம் போட்டு ஒட்டிட்டா போதும், கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் லாஸ்ட்டில். வேறு ஒன்றும் இல்லை, இது பவரும் நம்ம ரைட் லெஃப்ட் கிரவுண்டு கொடுத்தா மட்டும் போதும்.